வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். எனக்கு வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கியத்தில் இயல் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இயல் 8 வந்து பராபரக்கணி, சரிங்களா? இந்த செய்யுள் பகுதியில் பராபரக்கணி தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஃபஸ்ட் லைன் பாருங்களேன். ஃபஸ்ட் லைன் வந்து அடிக்கடி புக்கின்லேயே இருக்குது. புக் பேக் மட்டும் இல்லாமல் புக்கின்லேயும் இலையில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த லைன் ஃபஸ்ட் லைன் கொஞ்சம் முக்கியம் தான். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருக்குள் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா தாயுமானவர், சரிங்களா? சொல்லும் பொருள் பார்த்துங்க. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. ஏவல் அப்படின்னா தொண்டு, சரிங்களா? ஏவல்னா என்ன சொல்லுவோம்? ஏவுதல், அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் வந்து தொண்டு அப்படின்னு பொருள் இருக்குது. கூர் அப்படின்னா மிகுதி அப்படின்னு ஒரு பொருள். கூறுனா கூர்மையான ஒரு பொருள் இருந்தாலும் மிகுதின்னு ஒரு பொருளும் இருக்குது, சரிங்களா? பராபரமே அப்படின்னா மேலான பரம்பொருளே அப்படிங்கிறது தான் பராபரமே அப்படிங்கிறாங்க. செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்குன்னு பொருள். பணி அப்படின்னா தொண்டு, நமக்கு தெரியும். எய்தும் அப்படின்னா கிடைக்கும், இதுவும் நமக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா? அடுத்து எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர, அது இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தவிர. அடுத்து தாயுமானவர் இந்த பாடல் பராபரக்கணி எழுதுனது யார் அப்படின்னா தாயுமானவர். இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம் பெருங்கணக்கராக வந்து பணி புரிஞ்சிருக்காரு. தாயுமானவர் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநிடதம், சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது கேட்டால் தாயுமானவர்கள் பாடல்கள். ஸோ ஒரு எழுதுன அந்த பராபரக்கணி இதெல்லாம் வந்து தமிழ் மொழியின் உபநிடதங்கள் அப்படிங்கிறாங்க. கன்னி அப்படிங்கிறது 2 அடிகளில் பாடப்படும் ஒரு பாடல் வகை. நம்ம கிளி கன்னி இப்பெல்லாம் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இது ஒன்று, சரிங்களா? ஸோ தம்முயிர் அப்படின்னா தமது உயிர் போல் அந்த இதெல்லாம் சேர்த்துருக்க பிரித்தது, அதை பார்த்துங்க. அடுத்து இதோட இந்த சின்ன செயல் முடிஞ்சு. அடுத்து நீங்கள் நல்லவர். இந்த செயலில் வந்து இந்த ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் பார்த்துங்க, ஓகேவா? ஸோ இதற்கான இந்த பாட்டை மட்டும் பார்த்துங்க. அதுக்கு கீழே வந்து கலீல் கிப்ரான் எழுதுனது, சரிங்களா? இவர் வந்து ஒரு புதினத்தை எழுதியிருக்காரு. இவருடைய நிறையா புதினங்களை அவரை பற்றி கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்கு, சரிங்களா? இவர் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர் கலீல் கிப்ரான். இவர் வந்து கிப்ரான் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து இந்த பாடல் பகுதியை எதிர்க்காரு. இவருடைய பாடல் பகுதியை எழுதுனது யாருன்னா புவி அரசு அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்த்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்குது தமிழில், சரிங்களா? அடுத்து இவர் வந்து பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். இது வந்து சும்மா புக் பேக் கொஸ்டின், மகிழ்ச்சியாக தானே இப்போ தெரிஞ்சது தான். அடுத்து வாழ்வில் உயர கடினமாக என்ன செய்ய வேண்டும்னா உழைக்க வேண்டும். இது கரெக்டு தான், சும்மா சிம்பிளாக இருக்குது. இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்க, அவ்வளோதான். திருக்குறள் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். திருக்குறள் வந்து லைனாக கொடுத்து தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைனை மாற்றி அதாவது பேச அப்படின்னா மனத்துக்கண் மாசிலான் ஆதல் அனைத்தன்றன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாற்றி லைனை கொடுத்துருப்பாங்க சேர்த்துருக்கு அப்படின்னு. நம்ம என்ன இந்த லைன் மாற்றி இருக்கிற லைனுக்கு பொருள்னு தெரியாமல் இருக்குது, புது லைன் இருக்கேன்னு பார்த்தோம்னா திருக்குறளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு போனாலே முக்கால்வாசி நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரமே. அதாவது உள்ளத்தில் நீங்கள் வெளியே என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் மனசளவில் நீங்கள் குற்றம் இல்லாமல் நன்னவராக தூய்மையாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க, ஓகேவா? ஸோ மாதிரி அழுக்காறு அளவெகுளி இன்சொல் நான்கும் இழுக்காக இயன்றும் அறம். ஸோ அதே மாதிரி அழுக்காறு வெகுளி இன்சொல் நான்கும் இழுக்காறு இயன்றது அறம். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடும் சொல், இது 4 இருந்தாலே அது அறமற்றவர். அதனால் இது 4ம் பேசாமல் இருக்கிறதே, 4 செயல்களை செய்யாமல் இருக்கிறதே அறம் அப்படிங்கிறாங்க. அதாவது அறம் எனப்படுவது யாதுன்னு கேட்பின் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க. அறம் என்னங்கிறத சிம்பிளாக ஒரு 4 டெஃபினேஷன்லேயே சொல்லிடுறாரு ஒரு, சரிங்களா? அடுத்து வறியோருக்கு ஒன்று ஈதுவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை தீரது உடைத்து. அதாவது இல்லாதவங்களுக்கு தருவது தான் ஈகை, மற்றதெல்லாம் வந்து ஒரு பயனை எதிர்பார்த்து செய்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் ஈர்த்துவக்கும் இன்பம் அறியாருக்குள் தாமுடைமை வைத்திலுக்கும் வன்கணவர். அதாவது இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவர். அதாவது சேர்த்து வச்சுட்டே இருக்கோம், திரும்ப அதை போல் இலகதாக போகிறோம். என்ன தான் நம்ம எவ்வளோ கொடியாக சேர்த்தாலுமே எல்லா கொடியும் நமக்கு கூட வர போகிறதும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. பொதுவாக அந்த சொல்லுவாங்க இல்லையா, எதுவும் நம்மளோட சொத்து அப்படின்னா நம்ம வச்சிருக்க சொத்தெல்லாம் நம்மளோட இல்லை, நம்ம வந்து பயன்படுத்துறது மட்டும் தான் நம்மளுடைய சொத்து அப்படின்வாங்க. அது மாதிரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கனாலே அதில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், வச்சுருந்தீங்கன்னா வீணாக தான் போகும் அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து இன்னா செய்யாமை.
என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் ஞான நன்னயம் செய்தவர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச குரலாக தான் இதுவும் இருக்கும். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். சரிங்களா? அடுத்து, அறிவினால் ஆவது உண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றது கடை. அதாவது இவரோட துன்பத்தை பார்த்து நம்மளோட துன்பமாக ஒரு ஃப்ரெண்டோடதோ இல்லை சொந்தக்காரங்களுடைய துன்பத்தையோ பார்த்து இல்லை நம்ம கஷ்டப்பட்டால் என்ன பண்ணுவோமோ அது மாதிரி கஷ்டப்படுறவங்கள தான் ஒரு அறமானாக இருக்குங்க. சரிங்களா? இது அப்படி இல்லாதவங்கள்லாம் அறிவு வச்சு ஒரு பயனுள்ள அறிவு கெட்டவங்க தான் நம்ம சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து, இணைத்தானும் எஞ்ஞானும் யார்க்கும் மனத்தானாம் மானான் செய் யாமை தழை. மானான் செய்யாமை தலை. சரிப்பா, மானான் செய்யாமை தலை. நாம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எந்த செயலும் காலத்தில் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் செய்யக்கூடாது, அவ்வளோதான். அதைத்தான் சொல்கிறார். அடுத்து, கொல்லாமை. பகுதுண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றுறது தான் ஒரு அறம். அது இல்லாமல் அறநூல்களில் கூறப்படும் அறங்களை சிறந்தது. அதாவது அது மாதிரி சொல்கிறது இதெல்லாம் ஒரு அறங்களில் சிறந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து, பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுணல் எல்லாம் தலை. அதாவது ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதாவது அறிவாள சிலவங்களை, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளில் ஒன்று. அதாவது ஆற்றல் உடையவங்களை, அதாவது கெட்டவங்களாகவே அவங்க கெட்டவங்க கொஞ்சம் பெரியவங்க திடமானவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம எதுவும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லாமல் இருக்கிறது தான் நம்ம பாதுகாத்துக்கிறதுல ஒரு வழி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு, எரியால் சுட்டபடினும் உயர்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். பெரியார் பிழை தொழுகுவார். தீயினால் சுட்டவர் கூட பிழைத்து கொள்வார். அதாவது தீ சுட்டு கூட பொழைத்துக்கலாம், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவங்க தப்பவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது? பெரியவருக்கு தீங்கு விளையாடக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட இயல் 8 இலக்கியம் முடிஞ்சு. சரிங்களா? ஸோ இதற்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். மேலும் இதுக்கு சம்மந்தமான சந்தேகங்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி.